வெல்கம் டு த சேனல் Black and White World. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பேபால் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேபால் அக்கௌண்ட்னா என்ன, இது யாருக்கெல்லாம் பயன்படணும் பார்க்கலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறது ஆன்லைன் ஷாப்பிங்கை தான். எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, விற்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுறது ஆன்லைனில் தான். இன்னும் ஒரு சில பேர் ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் தான் ஆன்லைன் மூலியமாக வாங்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஃபாரின் ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நம்ம நாட்டு கரன்சி கொடுத்து அந்த ஃபாரின் ப்ராடக்டை நம்மளால் வாங்க முடியாது. அவங்க நாட்டு கரன்சி கொடுத்து தான் நம்மளால் அந்த ப்ராடக்டை வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி இடத்துல ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்கிறது தான் இந்த பேபால் அக்கௌண்ட். நம்ம கொடுக்குற இந்தியன் கரன்சியை அவங்க நாட்டு கரன்சியாக அதை கொண்டு போய் சேர்க்கும். ஆன்லைன் ஷாப் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேபால் அக்கௌண்ட் யூஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த பீரியட்ல நிறைய பேர் பார்ட் டைமாவும் சரி, ஃபுல் டைமாவும் சரி, ஆன்லைன் ஜாப்ஸ் தான் நம்பி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஆன்லைன் ஜாப்ஸ் எல்லாமே ஃபாரின் கம்பெனிஸ் தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி நம்ம ஆன்லைன் ஜாப்ஸ் பண்ணி வர பேமெண்ட் எல்லாமே ஃபாரின் கரன்சியாக தான் இருக்கும். அது மாதிரி ஃபாரின் கரன்சி நம்ம நாட்டு கரன்சியாக நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு பேபால் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இது. ஆன்லைன் ஜாப்ஸ் பற்றின வீடியோ சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்கள். பேபால் அக்கௌண்ட் பற்றி இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கரன்சி கன்வெர்ட்டராக தான் அது செயல்பட்டு இருக்கு. பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். பேன் கார்டு இருந்தால் மட்டும்தான் உங்களால் பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு அது மூலயமா கூட நீங்கள் பேபால் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணலாம். கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் தேவை கிடையாது. பட் ஒன்ஸ் நீங்கள் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணணும், கையில் நம்ம நாட்டு கரன்சியை எடுக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணியிருக்கணும். இப்போ பேபால் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுளில் www.paypal.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அது மூலயமா கூட நீங்கள் அந்த பேஜுக்கு டேரெக்டாக போய்க்கலாம். இந்த அக்கௌண்ட்டோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்குது. சைன் அப் ஃபார் ஃப்ரீன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அக்கௌண்ட், பிஸ்னஸ் அக்கௌண்ட்னு சொல்லி ரெண்டு இருக்கு. இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டில் நம்மளால் பேமெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். பட் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் நம்மளால் அமௌண்ட் ரிசீவ் பண்ணவும் முடியும், பேமெண்ட்டும் பண்ண முடியும். நான் ஆன்லைன் ஜாப்ஸ்க்காக இதை கிரியேட் பண்ணுறதுனால நான் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுங்கிறதே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஐம் லுக்கிங் டு அக்செப்ட் பேமெண்ட் அப்படிங்கிறதுல ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன் மார்க்கெட் பிளேசஸ் ஆர் ஃப்ரீ லான்ச்சர் பிளாட்ஃபார்ம் இருக்கு லாஸ்ட் ஆப்ஷனாக. அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் மை ஆனுவல் சேல்ஸ் வால்யூமஸ் அப்படின்னு இருக்கு. இதில் என்ன லெசர் அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டே நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ 0 to 250K USDன்னு இருக்கு, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் சைன் அப் ஃபார் அ பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டு உங்களோட மெயில் அட்ரஸ் என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி மெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த மெயில் அட்ரஸை இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. தென் பாஸ்வேர்டில் அட்லீஸ்ட் 8 கேரக்டர்ஸ், 1 நம்பர் ஆர் சிம்பிள் இருக்குது. அது மாதிரி நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. தென் பிஸ்னஸ் டைப்பில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல், சோல் ட்ரேடர், பார்ட்னர்ஷிப்னு. நம்ம இண்டிவிஜுவல்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். தென் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் கீவேர்டில் காமனாக நம்ம பிஸ்னஸ் சர்வீஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். தென் பர்பஸ் கோடில் பார்த்தீங்கன்னா என்ன ரிலேட்டடான நீங்கள் ஜாப் பண்ண போகிறீங்களோ அது ரிலேட்டடாக கொடுத்துக்கோங்க. நான் சாஃப்ட்வேர் கன்சல்டன்சிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேன் இருக்கணும். நீங்கள் உங்களோட பேன் அக்கௌண்ட் நம்பர் என்னவோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் பேபால் சிசி ஸ்டேட்மெண்ட் நேம்னு இருக்கு. அதாவது பேபால் அக்கௌண்ட் உங்களுக்கு என்ன நேமில் இருக்கணுமோ அந்த நேம் இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக நம்மளோட ஒரிஜினல் நேம் அது மாதிரி நேம் தான் என்ட்ரு பண்ணுவோம். ஸோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் கீழே பிஸ்னஸ் யூஆர்எல் இஃப் அப்ளிகபிள்னு இருக்கு. நம்ம ஆன்லைன் ஜாப்ஸுங்கிறனால நம்மள்ட்ட எந்த ஒரு யூஆர்எல்லாம் இருக்காது. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடலாம். தென் சப்மிட் கொடுத்துருங்க. தென் இங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓனர் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதாவது நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், தென் டேட் ஆஃப் பர்த், நேஷ்னாலிட்டி இதெல்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் உங்களோட காண்டாக்ட் அட்ரஸ், கீழே உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் ப்ரைமரி கரன்சி அப்படிங்கிறதுல US டாலரை நம்ம காமனாக செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே பிஸ்னஸ் அட்ரஸ் இஸ் த சேம் அஸ் த ஹோம் அட்ரஸ்ன்னு இருக்குது. அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அவ்வளோதான். பேபால் அக்கௌண்ட் இப்போ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. பட் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் அண்ட் இமெயில் வெரிஃபிகேஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம்.
இப்போ உங்க மெயில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, அதுல 2 மெயில் வந்திருக்கும். ஒண்ணு வந்து PayPalஓட வெல்கம் மெயில். தென் இன்னொன்னு வந்து இந்த வெரிஃபிகேஷன்லாம் செட்டப் பண்றதுக்கான ஒரு மெயிலா இருக்கும். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த மெயில்ல கெட் ஸ்டார்ட்டட் நவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க உங்களோட மெயில் அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்றதுக்கு உங்களோட பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் மெயில் அட்ரஸ் அப்படிங்கிறத குடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களோட மெயில் அட்ரஸ் வந்து வெரிஃபைட் ஆயிடுச்சு. தென் இப்போ உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ட வந்து நம்ம இங்க லிங்க் பண்ணலாம். கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, பேங்க் அக்கவுண்ட்ஸ்ன்னு இருக்கு. இதுல லிங்க் அ பேங்க் அக்கவுண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு, இப்போ உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோட் அண்ட் அக்கவுண்ட் நம்பர் என்டர் பண்ணிட்டு, லிங்க் அ பேங்க் அக்கவுண்ட் குடுத்துருங்க. இன்கேஸ் உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, பக்கத்துல பேங்க் நேம் ஆர் லொகேஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு, உங்களோட பேங்க் நேம் என்ன, என்ன சிட்டி இதெல்லாம் என்டர் பண்ணீங்க அப்படின்னா, ஐஎஃப்எஸ்சி கோட் அதுவே வந்து என்னன்னு காட்டிடும். ஸோ அப்படியே உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ட நம்ம லிங்க் பண்ணிக்க முடியும். இப்போ பேங்க் அக்கவுண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா ஆட் பண்ணியாச்சு. பட் பேங்க் அக்கவுண்ட்ட வெரிஃபை பண்றதுக்கு 2 சின்ன அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு அவங்க சென்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் ஒரு ₹1 ₹1 50 பைஸ் அது மாதிரி அனுப்பியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்ட வந்துட்டு இங்க நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து உங்களோட பேங்க் அக்கவுண்ட் வந்து இங்க வெரிஃபை ஆகும். அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எங்க கன்ஃபர்மேஷன் பெண்டிங் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கும். இப்போ அந்த 2 அமௌண்ட்டும் வந்ததுக்கப்புறம், எங்க கன்ஃபர்மேஷன் பெண்டிங் அப்படிங்கிறத இங்க செலக்ட் பண்ணிட்டு, கன்ஃபர்ம் பேங்க்ன்னு இருக்கு இல்லையா? இத நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, டெபாசிட் அமௌண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன அமௌண்ட் வந்துச்சோ, அந்த அமௌண்ட்ட ஃபர்ஸ்ட் காலத்துலயும், செகண்டா என்ன அமௌண்ட் ரிசீவ் ஆச்சோ, அத செகண்ட் காலத்துலயும் இங்க என்டர் பண்ணிட்டு ஓகே குடுத்துருங்க. ஸோ ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட பேங்க் அக்கவுண்ட் வந்து வெரிஃபை ஆயிடும். அவ்வளோதான். இப்ப PayPal அக்கவுண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல ஏதாவது நீங்க அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, இங்க மேல உங்க நேம் இருக்கு இல்லையா? இங்க செலக்ட் பண்ணிட்டு ப்ரொஃபைல் செட்டிங்ஸ்ல போயிட்டு உங்க மெயில் அட்ரஸ் அண்ட் வந்து ஃபோன் நம்பர் இது மாதிரி உள்ள டீட்டெயில்ஸ்லாம் நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். தென் வேற ஏதாவது ஒரு பேங்க் அக்கவுண்ட் நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட, இங்க அக்கவுண்ட் செட்டிங்ஸ்ல போயிட்டு, இங்க பேங்க் அக்கவுண்ட் கிட்ட நீங்க வேற ஒரு பேங்க்கா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் PayPal அக்கவுண்ட் கிரியேட் பண்றது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்ல. எல்லாருமே கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பத்தின டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.